Hello, good morning. Good Is my morning. voice audible? Yes, bro. Okay, super. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so we are going to learn a new topic which is called as lambda அப்படின்னு சொல்லிட்டு and EFS அப்படின்னு சொல்லிட்டு we are going to learn two topics. So what is lambda and what is EFS அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு AWSல சில பிரைமரி கான்செப்ட்ஸ் இருக்கும். நம்ம இன்னைக்கு ரன் பண்றது என்னன்னா enhancement topics. So enhancement topicsனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பிரைமரி. ஸோ பிரைமரி டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், which is உங்களோட EC2, ஸோ VPC, S3, IAM, RTS, லோடு பேலன்சர் அண்ட் ரவுட் 53, ஸோ DNSக்காக. அண்ட் இது எல்லாருமே நம்மளுக்கு பிரைமரியா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற டூல்ஸ். ஏன்னா இதுதான் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வர்ச்சுவல் மெஷின் ப்ரொவிஷனிங் பண்ணி அதுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக AWSல யூஸ் பண்ற பிரைமரி டூல்ஸ். இதை தவிர நமக்கு எக்ஸ்ட்ராவா சில என்ஹான்ஸ்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டூல்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ இந்த EC2, VPC, S3, IAM இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஐ ஆம் அ டெவலப்பர், நான் டெவலப்பரா இருந்தும் எனக்கு EC2, VPC எல்லாம் தெரியுதுன்னா, அப்ப நீங்க வெறும் EC2, VPC மட்டும் வச்சு நான் AWS தெரியும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான டூல்ஸ். ஸோ எல்லாருமே நம்ம யூஸ் பண்றோம். அப்போ நம்ம காமனான டூல்ஸ் தான் நம்ம முதல்ல லேர்ன் பண்ணியிருக்கோமே. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச AWS டூல்ஸை நம்மளும் லேர்ன் பண்ணிட்டோம். ஆனா இப்போ எனக்கு இது பத்தாது. வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் ஐ வாண்ட் டு கோ ஈவன் ஹையர். ஸோ ஹையர்னா இந்த சென்ஸ், இப்போ லெட் அஸ் சே எனக்கு இந்த டூல்ஸை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா சில டூல்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம ரெஸ்யூம்ல நம்ம ஆட் பண்ணும். அந்த மாதிரி டூல்ஸ் தான் லாம்டா, கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன், நெக்ஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட், நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெட் ஷிஃப்ட், ஸோ கிளவுட் ஃபார்மேஷன், ஃப்ரண்ட்டை விட ஃபார்மேஷன், ஸோ கிளவுட் ஃபார்மேஷன், ரெட் ஷிஃப்ட், இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம லேர்ன் பண்ண போற டூல்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், என்ஹான்ஸ்மெண்ட் டூல்ஸ்னு சொல்லலாம். இது எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்ஸ் ஹார்ட்லி அ டவுட். பட் ஆனா இப்படி ஒரு டூல்ஸ் AWSல இருக்கு, அது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப நீங்க யூஸ் பண்ற லாம்டான்றது டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு டூல். யாரு? நீங்க கிடையாது, டெவலப்பர்ஸ். ஏன்னா AWS மீன்ஸ் நீங்க இப்போ ஒரு கோடு, நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க போயிட்டு AWS டிப்ளாய் பண்ண போறீங்க. அப்படி அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணும்போது நமக்கு AWS சில டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, நான் AWS எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நான் படிக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஈஸியா எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் வழியாக எனக்கு என்னோட வெப்சைட் ஆர் என்னோட அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அதுக்காக தான் EBS. நீங்க நம்மளுக்கு AWS பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் டேரக்டா நீங்க EBS யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வெறும் லிட்டில் GUI வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். அப்ப இது நம்ம EBS அப்படின்னு. ஆனா இப்போ லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இருக்குங்க. ஸோ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். அப்ப லாம்டானா என்ன, ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாம்டா அப்படின்ற வார்த்தையை சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல என்ன வரணும்னா சர்வர்லெஸ். ஓகே, ஸோ நமக்கு சர்வர்லெஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு மைண்ட்ல வரணும். அப்படின்னா சர்வரையே நம்ம கிரியேட் பண்ண போறது கிடையாது. சர்வர்னா என்னன்னா EC2 இன்ஸ்டன்சஸ். நம்ம எந்த இன்ஸ்டன்ஸுமே நம்ம கிரியேட் பண்ணாம நம்ம லாம்டாக்காக நம்ம லாம்டால சர்வர்லெஸ் நம்ம. அப்ப அது என்னங்க, ஸோ சர்வர்லெஸ். ஓகே, ஸோ லாம்டா என்ன சொல்லணும்னா கோட் டு ரன் சர்வர்லெஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கோடை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன கோடுனா டெவலப்பர்ஸ் டைப் பண்ற ஒரு கோட். அப்ப லாம்டானா நீங்க என்னன்னு சொல்லலாம்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப மீனிங் நீங்க லாம்டாவை யூஸ் பண்ணணும், LOPER. ஸோ நீங்க லாம்டாவை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆமாங்க, இது ஒரு ப்ரீ ரெக்வசைட். ஸோ அப்போ ஒன்று நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லாம்டால ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெவலப்பரா இருந்தா மட்டும் தான் லாம்டா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா லாம்டான்ற ஃபெசிலிட்டி யூஸ் பண்றது எல்லாமே டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க அப்ளிகேஷன்ல இன்டெகிரேட் பண்றதுக்காக. அப்ப நம்ம டெவலப்பர்ஸ் கிடையாதே. ஆனா டெவலப்பர்ஸ் லாம்டா யூஸ் பண்றாங்க, எங்க ப்ராஜெக்ட்ல டெவலப்பர்ஸ் இந்த காம்பனன்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு நம்ம நாலேஜா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போறோம், ரைட்? ஸோ நீங்க ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணாலும் AWS என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. சாரி, டெவலப்பர்ஸும் உங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க AWSல லாம்டான்ற ஒரு காம்பனன்ட்டை யூஸ் பண்ணி எங்க கோட்ல டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். எப்படி டெவலப்பர்ஸ் இந்த காம்பனன்ட்டை செய்யறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு சினாரியோவா ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாமே. லெட் அஸ் சே இப்போ என்கிட்ட ஒரு லெட்ஸ் சே நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனில உங்க யூ ஹேவ் அ ஸோ கம்பெனி ஆர் லெட்ஸ் சே நமக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஸோ புது கம்பெனியோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்ற வி ஆர் டேக்கிங் சம் டூல்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்படின்னா நீங்க உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்போ போட்டோனா என்னதுங்க நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாட் வி கேன் டு இஸ் ஸோ லெட் அஸ் சே இப்போ நீங்க தான் இந்த பர்சன் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் உங்களோட இமேஜை நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட்னா என்னன்னா நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம போட்டோவை நம்ம டிபியை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணோன்னே அது நம்ம எதுக்கிட்ட கொடுக்குறோம்? வாட்ஸ்அப் கிட்ட கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப்ன்றது அப்ளிகேஷன் அது எங்க இருக்கும்னா ஸோ ஃபேஸ்புக்ன்ற கம்பெனி ஓனர் அவங்க ஃபாரின் ரீஜன்ல அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கும்னா ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான் இருக்கும். ஸோ மீனிங் ஒரு EC2 அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களே ஓன் வர்ச்சுவல் மிஷின்ஸா இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ல நான் என்ன பண்றேன் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஒரு சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த சர்வர் என்ன பண்ணும்னா லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாருன்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம அப்ளிகேஷன் சொல்றோம். இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனா ரன் ஆகும். ரன் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டர் தான் EC2. அப்ப நம்ம கோடை எங்க டிப்ளாய் பண்ணிருப்போமோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் மிஷினை தான் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நான் ஒரு எண்ட் யூசர். நான் என்ன பண்றேன்? ஒரு இமேஜை நான் அப்லோட் பண்றேன். ரைட், ஸோ ஐம் அப்லோடிங் அ இமேஜ். அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்னா அது அப்ளிகேஷன்ல போகும். அப்ளிகேஷன் போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா அது நம்மளோட டேட்டா நம்மளோட போட்டோவில் நம்ம சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி போட்டோ சேஞ்ச் ஆகுது நம்ம அந்த ப்ராசஸ்ல நம்ம இன்டெப்தா பார்க்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிள் ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது வெவ்வேறு சைசஸ்ல இருக்கு. நீங்க ஒரு நல்ல போன் வச்சிருக்கீங்க, ஒரு செல்ஃபி கேமரா போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டோட சைஸ் 3 to 5 MB வரைக்கும் போகும். இப்போ நம்ம நல்ல கிளாரிட்டியில ஒரு போட்டோ எடுத்தோம்னா 2 to 5 MB வரைக்கும் என்ன ஆகும்னா நமக்கு போகும். ஓகே, இதுவே நீங்க ஒரு DSLR கேமரா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 to 20 MB வரைக்கும் அந்த போட்டோட சைஸ் டிஃபர் ஆகும். அப்ப நம்மளுக்கு என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு ஹை கிளாரிட்டி போட்டோ நான் அப்லோட் பண்றேன். நான் இப்படி ஒரு ஹை கிளாரிட்டி போட்டோ நான் அப்லோட் பண்ணி என்னோட இமேஜ் நான் ஆட் பண்றதுனால எனக்கு இப்போ லெட்ஸ் சே நான் தான் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். இப்போ ஏதோ ஒரு யூசர் 2 to 5 MB 15-20 MB போட்டோ அப்லோட் பண்றாங்கன்னா என்னோட டேட்டா பேஸ்ல தான் போயிட்டு என்ன ஆகும்? இந்த போட்டோ போயிட்டு ஸ்டோர் ஆகும். ரைட், அப்போ என்னோட டேட்டா பேஸ்ன்றது சீக்கிரம் ஃபில் ஆயிரும். ஏன்னா எத்தனையோ யூசர்ஸ் எனக்கு அடியில் என்னோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் ஹை கிளாரிட்டி போட்டோஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா என்னோட டேட்டா பேஸ்ன்றது எகிரிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாவே ஃபுல் ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ நம்மளுக்கு 15 to 20 MB போட்டாங்கன்னா ஃபுல் ஆகும். ஸோ அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா இமேஜை ஃபிளாட்டன் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு டெவலப்பர், இது ஒரு கோடிங் கான்செப்ட். ஸோ இமேஜ் ஃபிளாட்னிங். ஸோ ஃபிளாட்னிங்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி போட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த சைடு ரிசீவர் எண்டுக்கு அந்த போட்டோ எவ்வளவு சைஸ்ல எங்க போய் எவ்வளவு சைஸ்ல போச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேபில சொல்லுவாங்க. அதுதான் இமேஜ் ஃபிளாட்டனிங். மீனிங் என்னன்னா நீங்க என்னதான் ஹை எண்ட்ல நீங்க போட்டோவை வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணாலுமே அந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணும்னா அந்த இமேஜை ஃபிளாட்டன் பண்ணிடும். அப்ப ஃபிளாட்டன் பண்ணிடும்னா கிளாரிட்டியை கம்மி பண்ணிடும். ஸோ ஏன்னா அவனோட சைடில் டேட்டா பேஸ்ல தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அவனோட டேட்டா பேஸ் நான் அது பாட்டுக்கு ஃபுல் ஆகிட்டே போயிருமே. ஸோ அப்போ அவனே ஆகும்னா நமக்கு இமேஜ் ஃபிளாட்டனிங் பண்ணும். அப்போ நம்மளுக்கு அவனோட டேட்டா பேஸ்ல எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா இந்த 5 to 2 MB 15 to 20 MBன்றது இட் வில் ஸ்டோர் இன் த ஃபார்மேட் ஆஃப் ஒரு 100 KB அப்படி போயிடும். அப்போ இப்படி 100 KB நான் கம்மி பண்ணிக்கிட்டேன்னா ஐ கேன் ஸ்டோர் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இமேஜஸ். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்க்கு அவன் என்ன சொல்றான்னா பேக்கப் தரான். ஸோ நம்ம கிளவுட்ல பேக்கப் எடுத்துக்கலாம் நம்மளோட இமேஜஸ் சாட் எல்லாமே. ஸோ அதுக்காக என்ன பண்றான்? இந்த இமேஜ் எல்லாம் இப்படி ஃபிளாட்டன் பண்ணி அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஒரு பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் எல்லாமே ஓகே. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம இப்போ ஒரு வர்ச்சுவல் மிஷின் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் EC2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த EC2ன்ற மிஷின் எனக்கு என்னன்னா 24/7 எனக்கு ரன் ஆகணும். அப்படி ரன்னிங் ஆகிட்டே இருந்தாதான் ஒருத்தர் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண எனக்கு இந்த அப்ளிகேஷனை அந்த என்ன பண்ணணும்னா அந்த கோடு இந்த நமக்கு நான் எழுதி வச்சிருக்க இமேஜ் ஃபிளாட்டனிங் பண்ற கோடு இந்த இமேஜை எனக்கு 100 KB என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபிளாட்டன் பண்ணும், மீன்ஸ் கம்மியாகும். அப்போ நான் இப்போ 24/7 என்ன பண்ணணும்னா நான் ஒரு பில் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு சிஸ்டம்க்கு நான் பில் பே பண்ணணும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ்னா நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி உங்க கோடை இப்படி ஃபிளாட்டன் பண்றதுக்கான கோடெல்லாம் நீங்க இங்க எழுதாதீங்க.
எங்க கிட்ட ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நீங்க ஆன் ப்ரிமிஸ்ல போறீங்கன்னா இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏடபிள்யூஎஸ் அவன் என்ன சொல்றான்னா, எங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது பேரு லாம்டா. அந்த லாம்டால நீங்க உங்க லாம்டால என்ன பண்ணீங்கன்னா உங்க கோட ரன் பண்ணிக்கலாம், வெறும் உங்க கோட ரன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் பிளஸ். ஸோ லாம்டான்றதுல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க கோட நீங்க லாம்டா கிட்ட கொடுத்தீங்கன்னா அது உங்க கோட ரன் பண்ணும். எப்ப ரன் பண்ணும்? அந்த ரன் பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். அது என்ன ட்ரிகர்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் போட்டோ அப்லோட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ட்ரிகர். எனக்கு இப்படி அப்லோட் பண்ணா அப்ப எனக்கு 100 கேபியா மாறு, அந்த ட்ரிகர் வச்சு லாம்டா ஒர்க் ஆகும். சோ இப்போ நம்ம ஒரு குட்டி கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் வச்சுக்கோங்களேன். குட்டி கம்பெனினா நம்ம ப்ராடக்ட்டை ஒரு மேபி ஒரு 10,000 பேர் தான் யூஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப்லாம் தேர் ஆர் மில்லியன்ஸ், பட் இங்கே ஒரு 10,000 பீப்புள் தான் அப்லோட் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு 200 போட்டோ அப்லோட் பண்ணாலே பெருசு. அந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஒரு நாளைக்கும் ஒரு 200 போட்டோ அப்லோட் பண்ணாலே பெருசு. அப்போ நான் EC2ல நான் 24/7 ஒரு சர்வரை ரன் பண்ணி நான் அந்த ஒரு நாளைக்கு வெறும் 200 போட்டோ தான் வரப்போகுது. அதுக்கு நான் 24 ஹவர்ஸும் நான் பில் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸோ வி ஹேவ் அ காம்பனன்ட் விச் இஸ் கால்ட் அஸ் லாம்டா. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நடுவில் இருக்க அந்த காம்பனண்ட்டை ஃபுல்லாவே எடுத்துட்டு நம்ம ஏடபிள்யூஎஸ்ல லாம்டான்ற ஒரு டூலை கொண்டு வரும். அப்ப லாம்டானா என்னங்க, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏடபிள்யூஎஸ் லாம்டாவே அவன் என்ன பண்ணிருப்பானா ஒரு விசுவல் ரீப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்கான். So let me go to Google and I'll search for AWS console, management console. Just hold on guys, let me log in. Y4H2YX. Done. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், லாம்டா அப்படின்ற ஒரு சர்வீஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் மீ ஓப்பன் இட். ஸோ வேர் இஸ் லாம்டானா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் கம்ப்யூட்டர்ன்ற கேட்டகரி கடியில். ஸோ எனக்கு லாம்டா அப்படின்ற சர்வீஸ் எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணியும் லாம்டான்றது எடுத்துக்கலாம். ஸோ லாம்டான்றது ஓப்பன் பண்ணோடனே அது என்ன பண்ணுன்னா மோஸ்ட்லி டேஷ்போர்டுக்கு போகும், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் நான் எப்பவுமே நீங்கள் ஒரு சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜ் தான் போய் ஓப்பன் ஆகும். இப்போ ரீசெண்டாக உங்கள் ஹோம் பேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா டேஷ்போர்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றேன், நான் URL மேனுவலா அந்த ஹோம் பேஜ் நான் ஹிட் பண்றேன். ஸோ BEGIN. ஓகே, ஸோ டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க லாம்டா ஓப்பன் பண்ணணும், இப்படிதான் ஒரு வெல்கம் பேஜ் வரும். லாம்டானா என்ன, அப்படி எப்படி ஒர்க் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வெல்கம் பேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்? ஸோ அப்போ நமக்கு லாம்டானா என்னன்னா இட்ஸ் சிம்பிளி a place where you run your code. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் 24 ஹவர்ஸும் நீங்க ஒரு சர்வர் ரன் பண்ணி அதில் நீங்க கோடை ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக உங்களுக்கு கோடு எப்போ ரன் ஆகணும் தேவைப்படுதோ அப்போ மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் நீங்க ஒரு 24/7 நீங்க ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, மீனிங் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ கரண்ட்லி லாம்டா சப்போர்ட்ஸ் தீஸ் many ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதுதான் இப்போதைக்கு நீங்க லாம்டால யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். எனக்கு C++ தெரியும் நான் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சாரி, இட்ஸ் கரண்ட்லி நாட். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, சின்ஸ் ஐ ஆம் பைத்தான் டெவலப்பர், நான் பைத்தான் வச்சு தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்க போறேன். ஸோ அப்போ இது ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ற டூலு, நம்ம அதை எப்படி யூஸ் பண்றாங்க அது என்னன்றதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா லாம்டால ஒரு பைத்தான் கோட் அடிச்சு நீங்க ரன்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிளி இட் வில் த்ரோ யூ த அவுட்புட். இப்போ நமக்கு என்னன்னா ஒரு கோடை ரன் பண்றதுக்கான ஒரு இடம் மட்டுமே லாம்டா, வேற எதுவுமே லாம்டா பண்ணாதுங்க. ஸோ நீங்க லாம்டால யூஸ் பண்ணணும்னாலே கோடிங் தெரிஞ்சிருக்கணும். இது நான் அகைன் சொல்றேன். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க டெவலப்பர்ஸ் கிடையாது. டெவலப்பர் அவங்க ப்ராடக்ட்ல அவங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் நடுவுல லாம்டாவை ஒரு சர்வீஸா யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டயக்ராம்ல ஸோ நீங்க மொத்த வாட்ஸ்அப்ன்ற அப்ளிகேஷனே கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்றதுல ஒரு குட்டி ஃபீச்சர் தான் இது இமேஜ் ஃபிளாட்டனிங்ன்ற ஃபீச்சர், கரெக்டுங்களா? வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணலாம், வாய்ஸ் சென்ட் பண்ணலாம், ஸோ நீங்க ஒரு குரூப்ல இருக்கலாம், அது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப். அப்ப அதுல ஒரு குட்டி ஃபீச்சர் தான் இமேஜ் ஃபிளாட்டனிங். ஸோ இமேஜை ஃபிளாட்டன் பண்றது மட்டும் ஒரு குட்டி ஃபீச்சர். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா லாம்டால நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஹலோ ஃப்ரம் லாம்டான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ செலக்ட் ரன். ஸோ இப்போ ரன்னு கொடுத்தா ஹலோ லாம்டா வருது. நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இன்னொரு காம்பனெண்ட் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஸோ இங்க குட்டியா கொஞ்சம் பிளாக் கலர் ஸ்கிரீன்ல இருக்கும், பட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்களா ஹலோ ஃப்ரம் லாம்டா, ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்னு வருது டிஃப்ரெண்ட் டைமிங்ல. அப்ப மீனிங் என்னன்னா, ஸோ நம்மளுக்கு லாம்டான்றது
ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எப்படி நாங்க ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணிடுறான்னா அவன் ஆக்சுவலா ஒரு சர்வர் தான் அவன் பேக் எண்ட்ல வச்சிருக்கான். இந்த லாம்டா கோடெல்லாம் ரன் பண்றதுக்கான ஒரு சர்வர். அது ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான சர்வர் அப்படின்றதே வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட அது சர்வரா அங்க இருக்கா இல்லையா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க சர்வர்லெஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அங்க சர்வரே இல்ல, கம்ப்யூட்டரே இல்ல அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ரன்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் தான். சார் எவ்ரி திங் ரன்ஸ் ஆன்னா நீங்க ஒரு கோடை ரன் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும், ஒரு ப்ராசஸர் வேணும், ஒரு ரேம் வேணும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்க கோடுன்றது ரன்னே ஆகும். ஆனா இங்க ஏன் சர்வர்லெஸ்ன்னு சொல்றான்னா, நீங்க சர்வரை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, நாங்க எங்க சைட்ல நாங்க அதை பாத்துக்கிறோம். நீங்க சர்வர்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற காம்பனென்ட்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பாத்துக்கிறோம்ன்றனால அந்த டெர்மினாலஜி சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அப்ப நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் லாம்டானா என்னன்னு சொன்னேன்னா, லெட் அஸ் சே இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 200 போட்டோ தான் அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ நான் ஒரு குட்டி ப்ராஜெக்ட்ல இருக்க, ஒரு நாளைக்கு 200 போட்டோஸ் தான் அப்லோட் பண்றாங்க. இப்போ திடீர்னு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்க ப்ராடக்ட்ல நாங்க கம்பெனில ஒரு என்ன பண்ணிருக்கோம், லெட்ஸ் சே ஹலோ யாரோ பேசுனாங்க, ஐ குட் நாட் ஹியர். ஓகே, ஸோ லெட் அஸ் சே இப்போ நாங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். அந்த கம்பெனியில் வெப்சைட்ல ஏதோ ஒரு ஆஃபர் சம்திங், திடீர்னு ஒரு 10,000 பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க வெப்சைட்ல, அண்ட் அவங்க போட்டோவை அப்லோட் பண்றாங்க. அப்போ இப்போ என்னோட EC2க்கு ஒரு பவர் இருக்கும், கரெக்டுங்களா? நீங்க எப்பவுமே ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நீங்க ஒரு ரேம், ஒரு CPU நீங்க கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. சடனா 10,000 பீப்புள் என்னோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த ரேம் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப இதுவும் நம்மளுக்கு ஒரு சர்வர் பேஸ்ட் போனீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப மீனிங் என்னன்னா அதுக்கான லிமிட் தான். ஸோ நான் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராடக்ட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு லோ எண்டே நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 200ல இருந்து 1000 போட்டோ வரைக்கும் தான் அப்லோட் பண்ண போறாங்க. அப்ப ஐடியலா 200 தான் அப்லோட் பண்றாங்க. இப்போ 500 600 போனாலும் என்னோட இன்ஸ்டன்ஸ் தாங்கும் அப்படின்றதுல நான் சேஃப் லிமிட்ல 1000 செட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸை அந்த கான்ஃபிகரேஷன்ல லான்ச் பண்ணிருப்பேன். இப்ப திடீர்னு 10,000 பீப்புள் வந்தாங்கன்னா கண்டிப்பா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் 10,000 இமேஜஸ் அதனால ஹேண்டில் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அதனாலதான் சர்வர்லெஸ் அப்படின்ற காம்பனன்ட் லாம்டால கொண்டு வந்தாங்க. அப்ப மீனிங் நீங்க இந்த சர்வரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எங்க லாம்டான்றது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும். ஸ்கேல்னா என்னன்னா இப்ப பாருங்களேன், ஒரு போட்டோ சென்ட் பண்றாங்களா, ஸோ ஒரு நடக்கும் போது எனக்கு லாம்டான்றது ரன் ஆகுது. இப்ப திடீர்னு ஒரு 20,000 1 lakh வரைக்கும் நான் இப்ப சென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா லாம்டான்றது என்னன்னா அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபுல் பவர் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் அட் அ டைம்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு திருப்பி அதோட பழைய ஸ்டேட்டுக்கே போயிடும். மீனிங் உங்களுக்கு ஒரு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்தாலுமே லாம்டானால ஹேண்டில் பண்ண முடியும், கம்மியான ரெக்வஸ்ட் வந்தாலும் லாம்டானால ஹேண்டில் பண்ண முடியும். இது எல்லாமே AWSே பாத்துக்கிறாங்க அப்படின்றதாங்க அவங்க சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்மளால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியா வரும். இப்ப இன்வோகேஷன் என்னன்னா எத்தனை வாட்டி இந்த கோட் ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்றதா இன்வோகேஷன். அப்ப நம்மளுக்கு AWS என்ன சொல்றான்னா, ஸோ மந்த்லி உங்களுக்கு இப்ப ஃப்ரீ டைல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரெக்வஸ்ட், ஸோ 1 மில்லியன் டைம்ஸ் இந்த லாம்டாவை ரன் பண்றது ஃப்ரீ. பாருங்க, பில்லே வரவே இல்லை. ஸோ அப்ப இங்க 1 மில்லியனை தாண்டும் போது தான் நம்மளுக்கு என்னன்னா இங்க கொஞ்சமா பில் வர ஆரம்பிக்கும். ஸோ லைட்டா எனக்கு பில்ன்றது வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப நம்ம 1 மில்லியன் தான் தொடவே மாட்டோம். இன்னைக்கு ஒரு கோடை நான் 2 வாட்டி 3 வாட்டி ரன் பண்ணாலே பெரிய விஷயம். அது நம்ம 1 மில்லியன் நம்ம எப்படி தொட போறோம்? அண்ட் இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் ரீச் பண்ண போறாங்க. பில்லு பாத்தீங்களா, $1 கூட வரவே இல்லை. அப்போ ஸோ ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் சொல்யூஷன்ஸ் டு ரன் அ கோட் இஸ் லாம்டா. அது ஆட்டோமேட்டிக்கா அதோட பவரை இன்க்ரீஸும் பண்ணிக்கும். திடீர்னு ஒரு மெசேஜ் அதிகமா அனுப்புறாங்க, திடீர்னு ஒரு போட்டோஸ் அதிகமா அப்லோட் பண்றாங்க, if I want to increase my power, அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு 4 மில்லியன் ரெக்வஸ்ட் வரைக்கும் போயிருக்கு, ஐ எம் ஒன்லி கெட்டிங் $4. இதுதாங்க லாம்டாவோட அட்வான்டேஜ். ஸோ எனக்கு இன்னும் இந்த போட்டோ எல்லாம் புரியலைங்க சார், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் சொல்றீங்களா? நான் இப்ப சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இன்னும் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஐ வில் டெல் யூ ஈவன் ஒன் மோர் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ராம்டாவை ப்ராக்டிகலாவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது என்னன்னு ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே, இப்போ சேம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது யார் யூஸ் பண்றாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றவங்களே லாம்டாவை யூஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இருக்கு, ஸோ நம்ம நோட் பேட் இருக்கா என்கிட்ட? நோட் பேட் இருக்கு. ஸோ லெட் மீ யூஸ் நோட் பேட். ஸோ இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனி எப்படி லாம்டாவை யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ நீங்க
ஒரு மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்க இந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா 4K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி, 1080p அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, நெக்ஸ்ட் 720 பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுலே மட்டமானது யாரும் பார்க்காதது 480 பிக்சல். பட் ஆனால் நம்ம ஒரு 5 years பேக் 6 years பேக்லாம் 480p அண்ட் 720p தான் நமக்கு இட் வாஸ் பிகர். ஸோ இப்போதான் 4K 8K அப்படின்றது எல்லாமே வந்துட்டாங்க. இது எல்லாமே என்னன்னா பிக்சர் ரெசல்யூஷன், ஒரு போட்டோட கிளாரிட்டி எவ்வளவு இருக்க போகுதுன்றது தான். கிளாரிட்டியான என்னன்னா நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா அது கிளியரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டிக்காக ஸோ வி ஹேவ் தீஸ் கிளாரிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபெண்டிங் ஆன் த ஃபோன், இப்ப நீங்க ஒரு டிவில பாக்குறீங்க, உங்களோட பெரிய நீங்க ஒரு 4K டிவி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவான்னா 4Kல ஸ்ட்ரீம் பண்ணுவான். இப்ப இதுவே நீங்க ஒரு லேப்டாப்ல இந்த படத்தை பாக்குறீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவான்னா 1080pல ஸ்ட்ரீம் பண்ணுவான். இதுவே நீங்க உங்க மொபைல்ல பாக்குறீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவான்னா 720 பிக்சல்ல அவன் ஸ்ட்ரீம் பண்ணுவான். அப்போ ஒரே படம், ஒரே படத்துமே என்னன்னா அவன் 4K 1080p 720pன்ற கிளாரிட்டில அவன் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப நான் ஒரு படத்தையும் எப்படி நான் 4 ஃபார்மேட்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்க முடியுமா? என்னால முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ மூவி 1. ஸோ எனக்கு மூவி 1ன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் என்னோட மூவி 1 அப்படின்ற ஒரு ஃபைல். அண்ட் இந்த மூவி 1ன்ற ஃபைலுக்கும் ஃபார்மேட் இருக்கும். என்ன ஃபார்மேட்னா MP4 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு, இல்ல வேவ் அப்படின்ற ஃபார்மேட்டு. ஏன்னா சில போனுக்கு, சில டிவிக்கு, சில லேப்டாப்புக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் தான் அது ஒத்துக்கும். அப்ப நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அப்போ வாட் நெட்ஃபிளிக்ஸ் வில் டூ இஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் கிளாரிட்டி, அப்ப 8K தான் ஹையஸ்ட் கிளாரிட்டியா, அப்ப நான் என்ன பண்ணிக்குவேன், இந்த படத்தை நான் என்னோட டேட்டா பேஸ்ல 8Kல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அண்ட் இங்க நான் என்ன பண்ணுவேன்னா அதை ரா ஃபார்மேட்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ ரானா நான் எப்போ வேணா அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ MP4 வேவ்ன்ற ஃபார்மேட்ல எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தை உருவாட்டி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அதுவும் ரா ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு என்ன வரும்னா லாம்டா அப்படின்ற ஒரு காம்பனன்ட் வரப்போகுது. இந்த லாம்டான்றது என்ன பண்ணும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ட் யூசர், இப்ப நான் என்ன பண்றேன், மித்ரன் அப்படின்ற ஒரு யூசர் என்ன பண்றான்னா அவர் மொபைல்ல அவரு இந்த படத்தை பார்க்க விரும்புறாரு. லாம்டா இப்ப இதுதான் ட்ரிகர். அவர் மொபைல்ல படத்தை பார்க்க விரும்புறாரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டக்குன்னு படம் ஓடாது, ஒரு செகண்ட் அது லோட் ஆகும். லோட் ஆயிட்டு அப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அங்க என்ன ஆகும்னா லாம்டான்ற ட்ரிகர் ஆயிட்டு இப்போ அவர் எதுல பாக்குறாரு, மொபைல்ல பாக்குறாரு. அந்த மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும், அப்ப அதுல 720 பிக்சல் சப்போர்ட் ஆகும். அண்ட் அவர் மொபைலுக்கு என்ன பிடிக்குது, MP4ன்ற ஃபார்மேட் பிடிக்குது. அப்போ ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்னா என்னன்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெட்ல இருந்து தான் அந்த படம் வருது, நம்ம போன்ல அது கிடையவே கிடையாது, நெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்றோம். அப்ப லாம்டா காம்பனன்ட் என்ன பண்ணும்னா இந்த படத்தை 720pக்கும் MP4 ஃபார்மேட்டுக்கும் இந்த மொபைலுக்கு ஸ்ட்ரீம் பண்ணு. அப்ப நம்மளுக்கு ஆன் த ஃபிளைட் இன்டர்நெட்ல வரும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு இந்த ரேட்டு கன்வெர்ட் ஆகி 720 பிக்சல் அண்ட் MP4 நமக்கு சென்ட் ஆகும். அப்ப நடுவுல இப்ப லாம்டா அப்படின்ற காம்பனன்ட் நெட்ஃபிளிக்ஸ்ன்ற கம்பெனி யூஸ் பண்றாங்க. இது ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இமேஜ் ஃபிளாட்டன் பண்றது, நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ரேட் கன்வர்ஷன் பண்றது, ஃபார்மேட் கன்வர்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு லாம்டாவோட எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. நான் என்ன பண்றேன், நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நம்ம ப்ராக்டிகலா பண்ண போறதுல அந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். And also I'll share you some links. Link என்னன்னா, so do I have an explorer? Yes. நான் என்ன பண்றேன், I'll share you some links. Just a second. Okay. So நம்ம இந்த chat boxல I'll put you some links. இது என்னன்னா லாம்டா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, சிலதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா தாங்க இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்க. நம்மளுக்கு புரியலையா, நோ வரிஸ், இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா அது எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருந்தோம், சில இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். பட் மீதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ. ஸோ AWS என்ன பண்ணிருப்பானா, அவனே யாரெல்லாம் லாம்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணிருக்கானா இப்படி ஒரு கேஸ் ஸ்டடி எல்லாம் கொடுத்துருக்கான். இதை நீங்களும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே பிளாக்ஸ். ஸோ லாம்டா எப்படி ஒர்க் ஆகுது, லாம்டா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற பிளாக்ஸ். நான் என்ன பண்றேன், இந்த எல்லா பிளாகுமே என்னோட chat box நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க், ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ இப்போ நான் இந்த எல்லா லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த கிளாஸ் முடிச்சோன்னா ஹாவ் அ கோ த்ரூ இன் தட். ஸோ லாம்டா எப்படி எங்கெங்க என்னென்ன கம்பெனிஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா இட்ஸ் சர்வர்லெஸ்
simply it is used to run your code. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, so what we are going to do is, so for example நம்ம இப்ப lambdaன்றதை நம்ம யூஸ் So guys, we can see the next part in upcoming days. Thank you.